மகா பெரியவாச்சன். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய சொந்த ஊர், நம்மளுடைய வீடு, இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சரி, எப்படி எழுதலாம் அப்படிங்கிற சின்ன மாடல் நான் கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கேன். இது இன்னும் அழகாக டீட்டெயிலாக நிறைய எழுதலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல். சரியா? இப்போ நான் சொல்லும் பொழுது இது என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிறேன். சொந்த ஊர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது தெரியும். என்னுடையங்கிறதுக்கு மை தெரியும். அப்போ திஸ் இஸ் மை நேட்டிவ் பிளேஸ் சொல்லலாம், இட் இஸ் மை நேட்டிவ் பிளேஸ் சொல்லலாம். அடுத்தது என்னுடைய சொந்த ஊர் துவரங்குறிச்சி. அதே தான் என்னுடைய மை, திரும்ப நேட்டிவ் பிளேஸ் சிங்குலருங்கனால இஸ், அடுத்தது அந்த ஊர் போட்டுரும். அடுத்தது நான் இப்பொழுது சின்னமனூரில் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு வார்த்தை என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த இப்பொழுது அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தையை வந்து நவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நவ்ங்கிற வார்த்தையை வந்து ஒன்று ஃபஸ்ட்டில் போடலாம், இல்லைன்னா லாஸ்ட்டில் போடலாம். ஆனால் நான் சின்னமனூரில் இருக்கிறேன், இது சேர்ந்து வரணும். அப்போ சின்னமனூரில் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர். நம்ம நேற்று படித்தோம் இல்லையா? ஊர் பேர் வரும் பொழுது இன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நவ் ஐ ஆம் இன் சின்னமனூர் சொல்லியாச்சு. அடுத்தது என்னோட வீடு எங்கே இருக்குன்னு அந்த ப்ராப்பராக சொல்ல போகிறேன். எந்த மாதிரி ப்ராப்பராக சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம அட்டு போடணும்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னுடைய வீடு தெற்கரத வீதியில் இருக்கிறது. அப்போ ஆரம்பிக்கிறது மை ஹவுஸ் போட்டுட்டு இஸ். இப்போ இந்த இடத்துல அந்த வீதியில் அப்படிங்கிற இடத்துல இல்லைல்ல அட்டு போடுறேன். அட் சவுத் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது என்னுடைய வீடு பெரியது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மை ஹவுஸ் இஸ் பிக் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது என்னுடைய வீட்டில் 4 அறைகள் உள்ளன. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸில் எடுத்தோன்னே அப்படியே மை ஹவுஸ்னு ஆரம்பிக்க முடியாது. இது பார்த்தோம் இல்லையா? என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணும், எங்கே இருக்குன்னு கேட்கணும். அப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்போ 4 ரூம்ஸ்னு ஆரம்பிக்கிறோம். இதை நம்ம there are 4 rooம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை 4 rooms அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்போ there are 4 rooms in my house அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து 4 rooms are in my house. 2ல் எப்படி வேணுன்னா சொல்லலாம். அடுத்தது ஒரு சமையலறை பெருசு, பூஜை அதெல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லியாச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்தது என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்கின்றனர். இப்போ சொல்லும் பொழுது இதெல்லாம் அதே ஆர்டர் தான். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அங்கேங்கிறதுக்கு பார்த்தோம் இல்லையா? தேர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இவர்கள் என்னுடைய கல்லூரி நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தே ஆர் கொடுக்கலாம், திஸ் ஆர் கொடுக்கலாம். மை காலேஜ் மேட்ஸ் அப்படின்னு. அப்போ அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது தோஸ் ஆர் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப எல்லாத்துக்குமே நான் தே போடணும்னா தே போட்டுக்கலாம். தே ஆர் மை நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு எழுதக்கூடிய ஒரு ஃபார்மெட்டு. இது வரைக்கும் நம்ம படித்ததை ஓனாக எழுதி பழகுனாதான் அடுத்தது நம்ம சொந்தமாக நம்ம பேச முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரை பண்ணுறோம். அதனால் நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை பற்றி எழுதினாலும் சரி, வேறு என்ன விஷயங்களை பற்றி எழுதினாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வேர்பு இல்லாமல், அதாவது செயல்கள் அப்படின்னு சொல்ல ரீட், கோ, ரைட், கம், அந்த வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வேறு இஸ், ஆம், ஆர் இதை மட்டும் வச்சு எழுதுகிறோம். அதேமாதிரி இன், அட், ஆன், இதெல்லாம் வரப்போ ப்ரிப்போஷன் வர மாதிரி எழுத போகிறோம். மகா பெரியவாச்சன்.